ஏங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க? வீடு வீடு தானே போய் பாக்குறேன் நீங்க. வீடு வீடு தானே போய் பாக்குறேன் நீங்க. கத்தல நான் கேக்குறேன். ஏன் என் குடும்பத்துல 2 ஓட்டையா எங்க போச்சு? எங்க போச்சு? ஐயா எடுத்துக்கீங்க. 215 தான் இங்க தான் இருக்கு. எங்க எங்க இருக்கு? மொத்தம் 143 ஓட்டு எடுத்துக்கீங்க. சரி இது யார் கவர்மெண்ட் போடுறாங்க? இந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் யாருமே எதுவுமே பண்ணல. கட்சி ரீதியா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வந்து டிஎம்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒருத்தர் கோயம்புத்தூர் வேற அவரு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த அவங்க போக முடியாது சொல்றாங்க. நான் இங்கே தான் இருக்கேன். என் வீட்டுல கேட்க நகர்ல வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். நான் 40 வருஷமா நான் இங்கே தான் இருக்கிறேன். கண்டுபிடிக்க முடியல. என்னதான் பண்றது? ஒரு 147 ஓட்டு வந்து எடுத்துருக்காங்க. இவங்க வீடு வீடா போய் பார்த்தாங்களா? சொந்த வீடு ஏன் அந்த மாதிரி எடுத்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. நமக்கு இங்க வாங்க பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுடைய ஓட்டு, எங்க பாட்டிது, எங்க அக்காவுது, எல்லாருமே இங்கதான் இருக்கிறோம். என்ன பண்றீங்க? கண்டுபிடிக்க முடியலையாமா? நான் வந்து இங்க இல்ல, நான் டெல்லியில இருக்கேன். ஏன்னா வந்து கண்டுபிடிக்க முடியல. மொத்தமாவே என் வீடு இங்கதான் இருக்கு. நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். அங்க உட்காந்து எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஒரு ஆபீஸ்னு கூட கிடையாது. ஒரு இது மாதிரி உட்காந்து ரோட்ல உட்காந்து எழுதுறாங்க. சரி அது எழுதி போட்டோம். அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. எழுதுறாங்க ஓகே. நான் அந்த இடத்துல ஒரு 100 தடவை போயிட்டு வரேன் டெய்லியும். இவங்க வந்து எனக்கு கண்டுபிடிக்க முடியாமா? எனக்கு இல்ல. கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 4 ஓட்டு இருக்குது. அவங்க கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இது யார் பண்ணது? அது வந்து டிஎம்கே காரங்க ஓட்டுங்க. அவங்க கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்க பக்கத்துல இருந்து பேசி எல்லாமே கொண்டு போய் கொடுத்தாங்க. அது எங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. 1000 ஓட்டு 2000 ஓட்டு உங்களுடைய வேலை இதுதானே? 1 லட்சம் ஓட்டா தான் அதான் உங்க வேலை. அப்ப உங்களுக்கு மட்டும் தான் பண்றீங்களா? பொதுமக்கள் கேட்கறாங்க. அதிமுக போட்டி எழுதி கூட